வணக்கம் நண்பர்களே. நேற்றைய வீடியோவில் தொடர்ச்சி தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் டாக்டர் கே பிள்ளை அவர்களோட புக்கில் இருந்து காவிரி ஆறு உற்பத்தி ஆகிற இடம் குடகுமலை, தென்கிழக்காக ஓடும், அது கலக்கிற இடம் வங்கக்கடல். காவிரி ஆற்றின் இடையில் உள்ள 3 அரங்கங்கள் யாவை? கர்நாடக மாநிலம் சிவசமுத்திரம் அருவிக்கு அண்மையில் உள்ள தலையரங்கம். இது வைணவபதி. மைசூர் நகரத்துக்கு 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டினம், இதுவும் வைணவபதி தான். தமிழ்நாடு ஸ்ரீரங்கம், வைணவம். இது 3மே காவிரி ஆற்றின் இடையில் உள்ள 3 அரங்கங்கள் என அழைக்கப்படும். 1. கர்நாடக மாநிலம் சிவசமுத்திரம் அருவிக்கு அண்மையில் உள்ள தலையரங்கம். மைசூர் நகரத்திற்கு 26 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீரங்கப்பட்டினம், தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீரங்கம். காவிரி ஆறு எங்கு 2 கிளைகளாக பிரிகிறது? திருச்சிக்கு வடக்கே 15 கிலோமீட்டர் தொலைவில் தென்கிளைய காவிரினும் வடகிளைய கொள்ளிடம்னு சொல்லுவாங்க. 2க்கும் இடையில் இருக்கிறது தான் ஸ்ரீரங்கம், வைணவ கோயில். இன்னொரு கோயில் இருக்குது, திருவானைக்கால் சிவன் கோவில். காவிரி ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள பண்டைய புகழ்பெற்ற நகரம் எதுனா காவிரிப்பூம்பட்டினம், பூம்புகார். வெள்ளாறு பிறக்கும் இடம் கிழக்கு நோக்கி, இது கிழக்கு நோக்கி ஓடுறது. இந்த வெள்ளாறு எங்கே இந்த வெள்ளாறு பிறக்குன்னா சேர்வராயன் மலை, கல்ராயன் மலை, பச்சை மலை. வெள்ளாறுன்றது எந்த இடத்துல கடலில் கலக்குதுன்னா சிதம்பரத்திற்கு 16 கிலோமீட்டர் வடக்கே பரங்கிப்பேட்டையில். பலகாலம் சோழ நாட்டின் எல்லையாக இருந்த ஆறு வெள்ளாறு. தொண்டை நாட்டில் ஓடும் பாலாறு பிறக்கும் இடம் கர்நாடக மாநிலம் நந்திதுர்க்கம். கடலோட கலக்கிற இடம் சதுரங்கப்பட்டினத்து அருகில். ஆற்காடு செங்கற்பட்டு மாவட்டத்தை கடந்து